கண்ணா, கணவன் மனைவி ஒரே வீட்ல வாழ்றாங்க, ஒரே சாப்பாடு சாப்பிடுறாங்க, ஒரே பெட்ல தூங்குறாங்க. ஆனா சில நேரம் மனசு மட்டும் மைல்ஸ் டிஸ்டன்ஸ் போயிடுது. அவள் நினைச்சுக்கிறா, அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான். அவன் நினைச்சுக்கிறான், அவள் ஏன் இவ்ளோ ஓவர் திங்க் பண்றா? இதுல தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுடா. ஒரு மனைவி அதிகமா எதிர்பார்ப்பது பணம் இல்ல கண்ணா, கவனம். அவளுக்கு கோல்ட் கிஃப்ட் முக்கியம் இல்ல. அவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீ சோர்வான்னு கேக்குறது முக்கியம். அவள் கோவப்படுறா, ஆனா அத வெறுப்பால் இல்ல, அவள் காயமா இருக்கிறதால. அவன் லேட்டா வந்தா அவள் கோவப்படுறா, என்ன நினைச்சாவே இல்லையான்னு உள்ளுக்குள்ள வலி. அவன் ஃபோன் பாத்துட்டு இருந்தா அவள் சைலண்ட் ஆயிடுறா, நான் அவனுக்கு முக்கியம் இல்ல போலன்னு பயம். அவள் ரொம்ப பேசுறா மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில அவள் பேசுறது அவள் மனசு கேட்கணும்னு. மனைவி மனசு ரொம்ப மென்மைடா, அத காப்பாத்தணும். இப்போ கணவன் மனசு கேளுடா. ஒரு கணவன் அதிகமா எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட். அவன் வெளிய 1000 பிரஷர் தாங்குறான். ஆஃபீஸ் பிரஷர், மணி பிரஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு தேவை அமைதி. அவ சைலண்டா இருந்தா அது லவ் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, அவன் டயர்ட். அவள் கம்பேர் பண்ணினா, அவங்க ஹஸ்பண்ட் இப்படி. அவன் உள்ளுக்குள்ள உடஞ்சிடுறான். அவனுக்கு பெரிய அப்ரிசியேஷன் வேணாம், நீ ரொம்ப ட்ரை பண்றன்னு ஒரு லைன் போதும். கணவன் மனசு கல்லு இல்லடா, அதுக்கும் வலி இருக்கும். அவள் இமோஷனலா ரியாக்ட் பண்றா, அவன் லாஜிக்கலா ரெஸ்பாண்ட் பண்றான். அவள் பேசணும்னு நினைக்கிறா, அவன் கொஞ்சம் அமைதி வேணும்னு நினைக்கிறான். லாங்குவேஜ் வேற, லவ் ஒன்னுதான். 2 பேரும் சரிதான், ஆனா 2 பேரும் புரிஞ்சுக்காம போகுது. நான் தான் அதிகமா செய்யறேன்னு 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க. அதான் டிஸ்டன்ஸ் வருது. டெய்லி 15 நிமிஷம் பேசுங்க, ஃபோன் இல்லாம. நீ என்ன ஃபீல் பண்றன்னு கேளுங்க. ஃபைட் வந்தா வின்னர் தேடாத, அண்டர்ஸ்டாண்டிங் தேடு. சாரி சொல்ல தழிஞ்சிடாத, தேங்க்யூ சொல்ல மறந்துடாத. சில நேரம் ஜெயிக்க வேணாம் கண்ணா, புரிஞ்சுக்கணும். கண்ணா, கணவன் மனைவி லைஃப்ல யாரு சரி முக்கியம் இல்ல, யாரு முதல்ல கைப்பிடிக்கிறாங்க அது முக்கியம். அவள் மனசு மென்மை, அவன் மனசு அமைதி. 2 சேர்ந்தாதான் வீட்டு சந்தோஷமா இருக்கும். கோவம் ஒரு நிமிஷம், ஆனா உறவு ஒரு வாழ்க்கை. நினைச்சுக்கோ, நான் விட நாம் முக்கியம். அதுதான் கல்யாணம்.